ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேருந்துகளில் பயணம் செய்யும்போது டிக்கெட் எடுத்து மீதி தொகையை கண்டக்டர் தர மறந்துட்டாருனாக்கா அந்த சில்லறையை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பெறுவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நபர்கள் வந்து பேருந்தில் பயணம் செய்யும்போது சில்லறையை வந்து மறந்துடுவாங்க. கண்டக்டர் கொடுக்க மறந்துடுவார். நம்மளும் தெரியாமலே மறந்து இறங்கிடுவோம். ஸோ இறங்கின தொகையை நம்ம எப்படா அந்த தொகையை வாங்குறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அலைவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யும் விதமாக தமிழக அரசாங்கம் நீங்கள் எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக அந்த மீதி சில்லறையை நீங்கள் வந்து பெற முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பயணிகளின் போக்குவரத்து தேவையை பெரிதும் தீர்த்து வைப்பது தமிழக அரசு போக்குவரத்துகள் தான் சொல்லலாம். சென்னை போன்ற பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வர அனைத்து பகுதிகளுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இயக்கப்படும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் பயணம் செய்து வராங்க. பஸ்ஸில் பயணம் என்றாலே பல பயணிகளுக்கும் பெரிதும் சிக்கலாக இருப்பது சில்லறை பிரச்சனை தான். அடிக்கடி பஸ்ஸில் சில்லறை பிரச்சனை பயணிகளுக்கும் பெரு தலைவலியாகவே மாறிவிடும். சில நேரங்களில் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு மீதி சில்லறையை பயணிகளிடம் நடத்துனர்கள் கொடுக்காமலேயே பிற பயணிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அத்தகைய நேரங்களில் பயணிகள் மீதி சில்லறையை வாங்குவதற்குள்ள படாத பாடுபடுவார்கள். பல நேரங்களில் நடத்துனர்கள் சரியான தொகையை கொண்டு வர மாட்டீர்களா என பயணிகளிடம் முறைக்கும் சம்பவம் நடைபெறும். இப்படி பேருந்துகளில் சில்லறை பிரச்சனை என்பது பயணிகளின் நிம்மதியை பயணம் முழுக்க சில நேரம் கெடுத்துவிடும். தற்போது தொலைதூர பஸ்ஸுகளில் UPI மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. நடத்துனர்களிடம் இருந்து வரும் கருவி மூலமாக கூகுள் பே வழியாக டிக்கெட்டுகளை கட்டணத்தை செலுத்திவிட முடியும். தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப பயணிகளின் சிரமத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு போக்குவரத்து துறை செய்து வருது. அந்த வகையில் தான் தற்போது சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியாகியுள்ளது. இதன்படி அரசு பேருந்துகளில் சில்லறை வாங்க மறந்துவிட்டால் UPI மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் இலவச தொலைபேசி அழைப்பு எண்ணை தொடர்பு கொண்டு, அதாவது 1800 5991500 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயணச்சீட்டு விவரங்களை தெரிவித்து சில்லறைகளை UPI மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் செல்லும்போது டிக்கெட் எடுத்து போக மீதி சில்லறை தொகையை கடைசியில் தருகிறேன் என கண்டக்டர் சொல்லுவதை பார்த்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் சில பயணிகள் மீதி தொகையை வாங்க மறந்து பயணிகள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய வசதி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என, அதே நேரத்தில் எவ்வளவு சில்லறை தொகை தர வேண்டும் என்பது நடத்துனருக்கும் பயணிக்கும் மட்டுமே தெரியும். சில நேரங்களில் நடத்துனர்கள் டிக்கெட்டில் எழுதி கொடுப்பார்கள். சில நேரங்களில் நடத்துனர்கள் எழுதி கொடுப்பது என்பது இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் மீதி பணத்தை பெறுவதில் பல நடைமுறைகள் சிக்கல்கள் எழக்கூடும் என்று இது குறித்து தெளிவான விவரங்களை அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட வேண்டும் என்றும் பயணிகள் தரப்பில் கோரிக்கைகளாகவும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் இந்த திட்டம் வந்து உண்மையாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாக பேருந்துகளில் சில்லறை பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாகவே இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே UPI டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போன்ற காரணத்தால் நிறைய பேர் வந்து சில்லறை யாரும் வச்சுக்கிறது இல்லை. அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா சில்லறை தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டுருக்கின்ற காரணத்தால் கண்டக்டர்களுக்கும் பயணிகளுக்கும் நிறைய வாக்குவாதம்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் வந்து இந்த சில்லறை வாங்காமல் இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ அலைவாங்கன்றது அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுக்காக நம்ம எங்கே போய் வாங்கணும்னா டிப்போவுக்கு போயிட்டு அவங்கள வந்து விசாரித்து அந்த டிக்கெட்டை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுக்காக எங்கேயுமே அலைய தேவையில்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அது மூலமா உங்களுடைய விவரங்களை சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன் மூலமா, அதாவது UPI மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய சில்லறையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழக போக்குவரத்து கழகம். ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு பயனுள்ள ஒரு ரூல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.